படத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் நம்ம எடுத்திருக்கோம், ஒரு அதாவது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது ஒரு விதமான படம். ஒரு விஷயத்தை பர்பஸ்ஃபுல்லாக வந்து ஒரு படத்தில் சொல்லணும், அதே வந்து என்கேஜிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து நான் ஒரு பத்திரிகையாளர் மற்ற நண்பர்கள் இவங்கள்ட்ட தான் வந்து ஒரு மீடியா பீப்புள்கிட்ட தான் நான் எதிர்பார்த்த ஒரு பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு இங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக ஆடியன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ஒரு ஷோ அப்படின்றது வெயிட் பண்ணதுக்கான பலன் அப்படின்றது கிடச்சிது. ஒவ்வொருத்தோட பாராட்டுலையும் ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு பாராட்டுலையும் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வெற்றி அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து என்னோடய டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடந்த ஆர்டிஸ்ட் ஆதி சார், லைலா, லக்ஷ்மண், சிம்ரன் எல்லாத்துக்குமே சரி என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். மெயினாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவஞ்சி சிவா அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து எதை நோக்கி நான் எடுத்தேன்னா, வெறும் ஒரு கதையை மட்டும் சொல்லிடக்கூடாது, ஒரு டெக்னிக்கலாக அந்த படத்தில் வந்து உள்வாங்கி எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இந்த படம் எடுக்குது. அது கரெக்டாக அதுக்கான விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. திருப்பி நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ. ரொம்ப சத்தமாக இருக்குது. ரொம்ப 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 நன்றிங்க. அதாவது இந்த ஷோக்காக தான் வந்து பல மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களோட உழைப்பு, எங்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்து இந்த ஷோ, அதாவது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்ன்றது எங்கள் ப்ரெஸ், அவங்க பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கிற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். என்ன தான் படம் நாங்கள் பார்த்து நல்லா வந்திருக்குன்னு நினச்சா கூட அவங்களோட அந்த ஒரு ஃபீட்பேக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி we are all very happy. எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் ஒரு ஹாலிவுட் படத்தோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறது. பிகாஸ் எங்களோட பட்ஜெட் வந்துட்டு காம்பேக்ட் பட்ஜெட், ஹாலிவுட் பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ திங்க் இந்த டெக்னிக்கல் க்ரூ இல்லாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு ஆர் டெக்னீஷியன்ஸ். அண்ட் படம் பார்த்து வெளியே வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பழக்கமாக வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. பட் ரொம்ப நேரமாக, அரை மணி நேரமாக நாங்கள் இங்கேயே நின்றுட்டு அவங்களோட சந்தோஷத்தை வந்து எங்களுக்கு சொல்லும்போது அதோட பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லைங்க. தேங்க்யூ. அதே மாதிரி படம் நாளைக்கு ஆடியன்ஸ் பார்த்து இதே விதமாக அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா ஒரு ஹாலிடே போக வேண்டியதான் நாங்கள். Actually, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. The press reaction is great. Looking forward to the audience reaction to our film. We have worked very hard on our film, and yes, as Adi sir has said, the main thanks and the main appreciation is for the technicians in this film. They have done a fantastic job, and our film has turned out, I think, as per the press reaction, I am so happy. I look forward to hearing feedback from the audience. Thank you so much. 24 நிமிஷம் கழிச்சு டேரக்டர் நினைச்சாலும் தெரியாது, சிம்ரன் படம் பழி வாங்கிட்டீங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்திய ரசிகர்கள் உங்களை கூட்டு போய் அவங்க பண்ணாங்க, இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? ரைட், ஓகே. இப்போ நீங்கள் பேசுறீங்களா, இப்போ நைட் நைட்டாக போட்டுருவாங்கல்ல, எல்லாம் மேடம் போட்டுருக்கீங்க. மேடம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வரீங்க. இது கதை சொல்லும் போது, டேரக்டர் சொல்லும் போது என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? Directors just gave me one line synopsis கொடுத்தாச்சா, and எனக்கு ரொம்ப பிடிக்கும், and I signed the film immediately. லாஸ்ட் டைம் ஒரு படம் பார்த்தோம், சீரியஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ இதே மாதிரி தான் ஒன்று விஷயம் பண்ணீங்க. நீங்கள் டோட்டலாக அதுக்கு அந்த கேரக்டர் வருதா இல்லை நெகட்டிவாக யூஸ் பண்ணுறீங்க? அது மாதிரி ஒரு டோட்டல் அது மாதிரி தான் கதை சொல்கிறாங்க உங்ககிட்ட. I will choose all very very characters வேணும். I don't see serious character, jolly character. இந்த ஃபேஸ்ல எங்க நெகட்டிவ் தெரியுது? ஆமா, உங்க இளமையின் ரகசியம் என்ன மேடம்? மேடம், உங்க இளமையின் ரகசியம். சரி, உங்க இளமையின் ரகசியம் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. சரி, லாஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே. அவங்க தான் மெயின் கண்டென்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேம் கூட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு Third film with Simran ma'am.
Parthinder Sithin, and then Pidamagan, அதுக்கப்புறம் சப்தம். ஸோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஆடியன்ஸஸ் ரியாக்ஷன் டு ஆர் ஃபில்ம். மேடம் இந்த படத்தில் டையை டேரக்டர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஏன்னா கியூட் வேக் சார் சொன்னது நீங்கள் எப்படி கண்ணை காமிச்சு ஓடி இருக்கீங்க. இந்த படத்தில் ஃபுல் ஐ ஓப்பன் அப்படியே இப்படி இல்லை. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓன் வாய்ஸ் பண்ணிருக்கீங்க. Yes, I have done my own dubbing in Tamil and Telugu. சூப்பர் ஸ்டைலிஷ். சிரிக்காமலே எப்படி நடிச்சீங்க? இந்த படத்தை சிரிக்கவே இல்லை. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அது ரொம்ப கஷ்டமா இல்லையா? டிஃபிகல்ட். கஷ்டம் இல்லை. அல்ல அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு தான் கஷ்டம் வந்து. ஆமா. வாங்க சார், வாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளுக்காக தான் நல்லா ரொம்ப நாள் காத்துட்ருந்தோம். இன்றைக்கி இந்த வெளியே வரும்போது இந்த சந்தோஷம் வந்து இந்த மூமெண்ட்டுக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த படத்தை போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர், மற்ற ஆர்டிஸ்ட், காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் தேங்க்யூ. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.